ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் விசிட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சிதம்பரம் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வயலில் வந்து குளிச்சிருந்தது நானும் எங்கள் பொண்ணுலாம் வாய்ஸ் பேசி போட்டிருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, சீர்காழி நியர்பை இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். வர வழியில் பசிச்சது, நல்லா அந்த கடையில் சாப்பிட்டுட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி வைத்தியநாத சுவாமி, நம்ம உடம்புல எந்த நோய் நொடி இருந்தாலும் இவரை வந்து மனசார வேண்டி நம்ம குறைகளை எல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்ம குறைகள் அனைத்தும் தீர்த்து கொடுப்பாரு. ஸோ சீர்காழியிலேருந்து 7 கிலோமீட்டர், மயிலாடுதுறையிலேருந்து அரௌண்ட் ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ மயிலாடுதுறையில் நிறையா ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சென்னையிலேருந்தும் வரலாம், ப்ளஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரலாம். எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த கோயில் தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகமாக இருந்ததுங்க. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த கோயிலுக்குள்ளே போகிறப்போ. ஸோ நம்மளை அறியாமையே சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். இறைவன் வந்து நம்மளாக நினச்சா இறைவனை பார்க்க முடியாது. இறைவன் நினைக்கணும், சிவன் நினைக்கணும். ஸோ அப்படி நினச்சதாலே என்னமோ தெரியல, அவரை நான் மீட் பண்ணோம். விநாயகர் முன்னாடியே இருந்தார். விநாயகருக்கு ஒரு தோப்புக்கரணம் போட்டுட்டு ஸோ அப்படியே உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உள்ளே நாங்கள் போயிட்டே இருக்கிறப்போ உங்கள் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு உகந்த கோவில் இருக்கிறது இங்கே தான் இருக்குது. ஸ்ரீ அங்காரகன் அப்படிங்கிற பேர். ஸோ அவருக்கு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு பூக்கடெல்லாம் உள்ளேயே இருந்தது. ஸோ அதை அப்படியே எல்லாத்தையும் ஒரு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு ஸோ கோயிலுக்குள்ளே போகிறப்போ நம்ம வந்து கால் கழுவிட்டு தான் போகணுன்ட்டு இருக்கோம். அதனால் நாம் எல்லோரும் என்ன பண்ணிட்டோம், கோவிலுக்குள்ளே போயிட்டு காலை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அங்கே இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுட்டு ஸோ அப்படியே வந்து கண்ணுலெல்லாம் கொஞ்சம் வேர்வையாக இருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டோம். அங்கே போகிறப்போ வந்து விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே 2-3 கடைகள் இருந்தது. ஸோ அங்கே விளக்கு போடுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு விளக்கும் போட்டாச்சு. ஸோ அங்கே இன்னும் 2-3 விஷயங்கள் இருந்தது. ஸோ பருவு இருக்குது. ஸோ அந்தமாரி இருக்கிற விஷயத்துக்கு உப்பு, வெல்லம், மிளகுலாம் அங்கேயே சேல் பண்ணாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டோம் நாங்கள். பர் ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்து 50 ரூபான்னு சொன்னாங்க அந்த ஒரு செட்டு. ஓகே, ஸோ அதையும் நம்ம எல்லாம் வாங்கிட்டோம். அங்கேயும் ஒருத்தவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை நிற்க வச்சு அந்த பருவு இதெல்லாம் வந்து நீட்டாக க்ளீனாக எங்களை சுற்றி திருப்பி வந்து கொட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொட்டிட்டோம். அங்கே இருக்கிறப்போ க்ரௌடு பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா விநாயகர் எங்களுக்கு வந்து காட்சி அளித்தார் யானை ரூபத்தில். ஓகே, ஸோ அந்த விநாயகர் வந்து பார்த்தோம். நாங்கள் நீட்டாக அவர் ஜம்முன்னு வந்து வாக் பண்ணி போயிட்டு இருந்தார். எங்கே போகிறாருன்னு நாங்களும் அவர் பின்னாடியே வாட்ச் பண்ணி போயிட்டே இருந்தோம். ஸோ அப்போ தான் தெரிஞ்சது அவருக்கு தாகம் எடுத்திருக்கு, தண்ணி குடிக்க வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த யானை பாகன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த டேப்பை திறந்து விட்டோன்னே ஜம்முன்னு வந்து தண்ணி எடுத்து நீட்டாக குடிச்சிட்டு இருந்தார். ஓகே, நல்லா நீட்டாக குடிச்சிட்டு இருந்துருக்கிறப்போ அவர் ஸ்டைலாக காலை வேறு இப்படி வச்சு நின்றுட்டு இருந்தார். ஸோ அவர் என்னன்னு வேலை, நாங்கள் கோயிலுக்கு போகிறப்போ அரௌண்ட் ஒரு 4 o'clock அந்த டைமு. காலையில் முடிக்க வேண்டிய கடனை வந்து அவர் ஈவினிங் முடிச்சிட்டு இருந்தார். ஸோ தண்ணி ஒரு பக்கம் குடிச்சிட்டு இருந்தார், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் கடனையும் வந்து க்ளீனாக முடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதை கொஞ்சம் நேரம் வந்து ஃபுல்லாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து டைம் போனதே தெரியல. ஸோ போயிட்டுருக்கிறப்போ ஆசீர்வாதம் வாங்கலாமான்னு கேட்டோம். கொஞ்சம் தள்ளி வந்து நில்லுங்க அப்படின்னாங்க. அப்போ எல்லோரும் வாங்கிட்டு இருக்கிறப்ப நானும் என்னோடய பையனும் வாங்கினேன். என் பொண்ணை கூப்பிட்டோம். அவள் பயந்துக்கிட்டு அவரால் வர முடியல வேலை. அப்புறம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனோம். ஒரு வழியாக சன்னதி திறந்துட்டாங்க. தென்னாட்டுடைய சிவனை போற்றி போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றின்னு அவரோட கும்பிட்டுட்டு ஸோ லக்ஷ்மிக்கு பூஜை நடந்துட்டு இருந்து லக்ஷ்மி பார்த்துட்டு சட்டைநாதர் சுவாமி இருந்தாங்க மேலே, அவரையும் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். தாயார் இருந்தாங்க, தையல்நாயகி அம்மன். ஸோ அவங்களையும் நீட்டாக வணங்கிட்டு ஸோ வெளியில் வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து விளக்கு பூஜைக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதால ஸோ விளக்கு பூஜை சூப்பராக போயிட்டு இருந்தது. ஸோ அதையும் வந்து ஒரு நீட்டாக ஒரு கிளிப்ஸ் எடுத்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெண்கள், எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு ஒரு 100 பேர் உட்காந்துருப்பாங்க, அந்த சைடு ஒரு 100 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. இது ஆர்கனைஸ் பண்ணவருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறோம். நிறைய இடத்துல நடந்திருக்கோம். திருப்பி வெளியில் வர்றப்போ விநாயகர் நின்றுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு திருப்பி ஒரு ஈவினிங் குட் ஈவினிங் வச்சுட்டு நல்லபடியாக தரிசனம்